ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழன்ராஜ் ஐஏஎஸ் அகாடமி திருமங்கலம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய டாபிக் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட்டு அந்த கண்டென்ட்டில் ரெண்டாவது டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா, 11 ஏப்ரல் 2024 அன்றைக்கி டியூஸ்டே அன்னைக்கு தமிழ் பாடத்திட்டத்தில் பகுதி ஈயில் இருக்கக்கூடிய செகண்டு, அதாவது நம்மளுடைய அஃபீஷியல் சிலபஸில் இந்த செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் மரபு கவிதை முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், மருதகாசி தொடர்பான செய்திகள், அடைமொழி பெயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் உங்களுக்கு எல்லாமே மெர்ஜ் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம், அப்படி தானே? ஸோ இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் நீங்கள் நான் வந்து ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாமே மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆன்லைனில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்டென்ட். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு தலைப்பு 2ல் இருக்கக்கூடிய கண்டென்ட், ஒவ்வொரு கேள்விகளுமே நம்மளுடைய பிடிஎஃப்பில் எந்த பேஜிலேருந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவரினுடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டினுடைய பேஜ் நம்பர் நம்மளுடைய பிடிஎஃப்பில் 40வது பேஜில் இருக்குது. ஸோ 40 அப்படிங்கிறத டேரெக்டாக போனோன்னா அதுக்கான ஆன்சர் நம்ம என்னன்னு பார்க்க முடியும். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்களா, திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படிங்கிறது யாரை சொல்கிறோம்? துரைராசு அப்படின்னு பெயர் வச்சுருக்கக்கூடியதான் முடியரசன். சரிங்களா? முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. இதைத்தான் நம்ம வந்து இந்த கேள்விகளை கேட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் என்ன? துரைராசு முடியரசன் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? ஸோ துரைராசு முடியரசன் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உண்டான சரியான பதில். ஸோ நான் கேள்விகளும் டைரெக்டாக ஆன்சரு சொல்கிறேன், ஆப்ஷன் கொடுக்கல. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், வீடியோ நீங்கள் பார்த்துருக்கூடியவங்க வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் போட்டுகிட்டே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செகண்ட் கொஸ்டின், கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை என்ற பாடல் வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எந்த நூல் அப்படிங்கிறது கொஸ்டின். இதோட பேஜ் நம்பர் 39 இருக்குது. பேஜ் நம்பர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, புதியதொரு விதி செய்வோம். இதுக்கான சரியான பதில் புதியதொரு விதி செய்வோம். சரிங்களா? ஸோ பேஜ் நம்பர் இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 39 கொடுத்துருப்பாங்க. இதுதான் நமக்கு வந்து கண்டென்ட்டு. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த தீண்டோல் மரத்தால் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுதான் இந்த செகண்ட் கேள்விக்கு உண்டான சரியான பதில். மூணாவது கேள்வி, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது எனும் பாடலை இயற்றிய நபர் யார்? புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இதுக்கான பேஜ் நம்பர் 42ல் இருக்குது. இதுக்கான பேஜ் நம்பர் 42ல் புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, இந்த பாடல் வரி யார் எழுதியிருக்கான்னு பார்த்தோன்னா தாராபாரதி. ஸோ மூணாவது கேள்விக்கு உன்னோட சரியான பதில் என்ன? தாராபாரதி. இந்த பேஜ் நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் முன்னாடி வேறு டாபிக் நான் படிச்சிருக்கேன், நான் டாபிக் வைஸ் படிச்சிருக்கேன், இந்த பிடிஎஃப் நான் பார்க்கல அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கேள்விகளுக்கு உண்டான தனியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோ வரும்போது அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் சேர்த்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். நாலாவது கேள்வி, நமது நாடு அணிந்திருக்கக்கூடிய ஆடை அப்படிங்கிறது எதை சொல்லுவோம்? இந்திய தாயின் மேலாடைன்னு எதை சொல்லுவோம்? காவிரிக்கரை வரை எதிரொலிப்பதுங்கிறது எது? கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைப்பது அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கிறதான் கொஸ்டின். இது நம்மளுடைய பேஜில் பிடிஎஃப்பில் பேஜ் நம்பர் 42ல் இருக்குது. எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான பதில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நமது நாடு அணிந்திருக்கக்கூடிய ஆடை அப்படிங்கிறது திருக்குறள். நமது நாடு அணிந்திருக்கக்கூடிய ஆடை அப்படிங்கிறது திருக்குறள். ஸோ அப்படியே ஆன்சர் நான் சொல்கிறேன், பேஜ் நம்பர் ஆல்சோ சொல்கிறேன், நீங்கள் வந்து வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதர்வைஸ் நீங்கள் ஆன்சர் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்திய தாயினுடைய மேலாடை அப்படிங்கிறது எதை சொல்லுவோன்னா மெய்யுணர்வை சொல்லுவோம். இந்திய தாயினுடைய மேலாடை அப்படிங்கிறது மெய்யுணர்வு. காவிரிக்கரை வரை எதிரொலிப்பது அப்படிங்கிறது கம்பரினுடைய வரிகள். காவிரிக்கரை வரை எதிரொலிப்பது கம்பரினுடைய வரிகள் அப்படிங்கிறத நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக காவிரிக்கரை காளிதாசர், கம்பர் கிடையாது. இங்கே கா அப்படிங்கிறது நெடில் அப்படின்னா இங்கேயும் கா நெடில் தான். காளிதாசரினுடைய பாடல்கள். சரிங்களா? நெடில் வச்சு சொல்லியிருப்போம். காளிதாசரினுடைய பாடல்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். கங்கை ஆற்றினுடைய அலைகளை இசையமைப்பது அப்படிங்கிறது தான் நமக்கு கம்பரினுடைய வரிகளை சொல்லியிருப்போம். சரிங்களா? அங்கே நெடில் இங்கே நெடில், அங்கே குரில் இங்கே குரில் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான சரியான பதில் கம்பரினுடைய வரிகள். தென் அதுக்கடுத்து 5வது கேள்வி, புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல்நுனி வெளிச்சங்கள்.
அப்படிங்கிறது யாரினுடைய நூல்? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை அப்படிங்கிறது யாரினுடைய நூல்? அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் அப்படிங்கிறது யாருடைய நூல்? தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் அப்படிங்கிறது யாரினுடைய நூல் அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கான சரியான பதில் அப்படின்னு பார்த்தோன்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரநூலி வெளிச்சங்கள் அப்படிங்கிறதுக்கான சரியான பதில் தாராபாரதி. பேஜ் நம்பர் 43 நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 42 நமக்கு கொடுத்துருக்காங்க. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரநுனி வெளிச்சங்கள், எது? தாராபாரதியை மென்ஷன் பண்ணியிருப்போம். தென் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை அப்படிங்கிறதெல்லாம் யார் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோன்னா முடியரசன். யார் ஆசிரியர்னா முடியரசன். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் அப்படிங்கிறதெல்லாம் யார் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோன்னா சுரதா. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் அப்படிங்கிறது யார் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோன்னா வாணிதாசன். தென் கொஸ்டின் நம்பர் 6, முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யாரு? கவிஞரினுடைய சொல்லுக்கு தலை கொடுத்தவன் யாரு அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ முல்லைக்கு தேர் கொடுத்த நபர் பாரி வள்ளல். கவி சொல்லுக்கு தலை கொடுக்க துணிந்தவன் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா குமணவள்ளல். யாரு? குமணவள்ளல். ஸோ பேஜ் நம்பர் நான் லெஃப்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 46. தென் கொஸ்டின் நம்பர் 7, பகைவரை வென்றதை பாடுவது எது? இசை பாடல்கள் அதில் எதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க? வான்புகள் கொண்டதுங்கிறது எதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க? அகம் புறம் அப்படிங்கிறது ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டது எது அப்படிங்கிறதான் நமக்கான கொஸ்டின்ஸ். இதில் எதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு பகைவரை வென்றதை பாடுவதுக்கு பேர் பரணி. பகைவரை வென்றதை பாடுவதற்கு பேர் பரணி. தென் இசை பாடல்கள் அப்படிங்கிறது பரிபாடல், கலம்பக நூல், எட்டுத்தொகை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இசை பாடல் நூல்கள் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா பரிபாடல். தென் அதுக்கடுத்து கலம்பக நூல். தென் அதுக்கடுத்து எட்டுத்தொகை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட பேஜ் நம்பர் 47. ஸோ பேஜ் நம்பர் நீங்கள் 47 நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 45, 46 அண்ட் 47 இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இசை பாடல்களாக பரிபாடலும், கலம்பக நூல்களும், எட்டுத்தொகையும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இந்த வரியை தான் கேட்டிருக்கேன். தென் அதுக்கடுத்து வான்புகழ் கொண்டது அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க? திருக்குறளை மென்ஷன் பண்ணியிருப்போம். வான்புகழ் கொண்டது எது? திருக்குறள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். தென் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டது எது அப்படின்னு பார்த்தோன்னா சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எது? சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி. தென் அதுக்கடுத்து 8வது கொஸ்டின், பகுத்தறிவு கவிராயர் என கருதப்படக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின். பேஜ் நம்பர் 47 இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. 9வது கொஸ்டின், சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே, இயற்கை விடுதியிலே என்ற பாடல் வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது? பேஜ் நம்பர் 49 இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 9க்கு உண்டான சரியான பதில் தேன்மலை அப்படிங்கிற அந்த நூலில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இயற்கை இயலில் பகுதியில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ தேன்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் இயற்கை இயலில் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. ஓகேவா? எந்த நூல்? தேன்மலை. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தேன்மலையில் இயற்கை எழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில், இயற்கை எழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். உவமை கவிஞர் அப்படிங்கிறது யாரை சொல்லியிருப்பாங்க? சுரதாவை மென்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? உவமை கவிஞர் யார்? சுரதா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். இயற்பெயர் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்போம்? ராஜகோபாலன். ஸோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ராஜகோபாலன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். கரெக்டாக? தென் 11, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, இந்த பாடலை இயற்றிய நபர் யார்? கொஸ்டின் நம்பர் 11 பேஜ் நம்பர் 51 இருக்குது. ஸோ இதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாரதியார். இதுக்கான சரியான பதில் பாரதியார். சரியா? கொஸ்டின் நம்பர் 12, ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது? கொஸ்டின் நம்பர் 13க்கு கொஸ்டின் நம்பர் 12க்கு உண்டான சரியான பதில் தொடுவானம். தொடுவானம்.
நம்மளுடைய பிடிஎஃப்பில் பேஜ் நம்பர் 53 இருக்குது. இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட கேட்டகரி எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தொடுவானம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் நமக்கு வந்து இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. தென் கொஸ்டின் நம்பர் 13, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த், கவிஞரேறு, பாவலர் மணி என்றெல்லாம் புகழப்படக்கூடிய நபர் யார்? கொஸ்டின் நம்பர் 13 சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாணிதாசன். கொஸ்டின் நம்பர் 13க்கான சரியான பதில் வாணிதாசன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அவருடைய பேர் வந்து அரங்கசாமி அல்லது எத்திரசாலு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். கரெக்டாக அரங்கசாமி அல்லது எத்திரசாலு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம் கொஸ்டின் நம்பர் 13க்கு. 14 நன்சை நிலம் அப்படின்னா என்ன, புன்சை நிலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின் நம்பர் 14க்கு. நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையக்கூடிய நிலத்துக்கு பேர் நன்சை. நீர்வளம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பேர் நன்சை. புன்சை அப்படின்னா குறைந்த நீர்வளம் நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ நன்சையில் நீர்வளம் அதிகமாகவும் புன்சையில் நீர்வளம் கம்மியாகவும் இருக்கும். அதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 54 இருக்குது. தென் 15வது கேள்வி, மாற்றம் எனது மானிட தத்துவம், நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டினுடைய சட்டம். இது சொன்ன என்ற கால கணித பாடலை இயற்றிய நபர் யார்? கொஸ்டின் நம்பர் 57 இருக்குது. 15வது கேள்விக்கு உண்டான சரியான பதில் கண்ணதாசன். 15க்கு உண்டான சரியான பதில் கண்ணதாசன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். பேர் என்ன பேர்? முத்தையா அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா, முத்தையா. பேஜ் நம்பர் 57 இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 57 இதுக்கான கண்டென்ட் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகில் மகத்துவம் அறிவேன் அப்படிங்கிறது இந்த பாடல் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பது தான் நாட்டினுடைய சட்டம் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை யார் பாடினா அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு கண்ணதாசன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முத்தையாங்கிறது இயற்பெயர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. தென் 16வது கேள்வி, 1949 எந்த பாடலை எழுதி கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியராக ஆனார் அப்படிங்கிறதான் கொஸ்டின் நம்பர் 16க்கு சரியான பதில் கலங்காதிரு மனமே. கொஸ்டின் நம்பர் 16க்கு உண்டான சரியான பதில் கலங்காதிரு மனமே அப்படிங்கிறதா மென்ஷன் பண்ணியிருப்போம். பேஜ் நம்பர் 58 இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 17, எந்த புதினத்திற்காக கண்ணதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? கொஸ்டின் நம்பர் 17, எந்த புதினத்திற்காக கண்ணதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? சரியான பதில் சேரமான் காதலி. சரியான பதில் சேரமான் காதலி. கொஸ்டின் நம்பர் 18, நதியின் பிழையென்று நறும்புணலின்மை அன்றே, இந்த பாடல் ஆசிரியர் யார்? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை அப்படிங்கிறது இந்த பாடல் யார் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நதியின் பிழை என்று நரும் புலனின்மை அன்றே அப்படிங்கிறது கூட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கம்பன். ஸோ இவர் என்ன சொல்லுவோம்? கவி சக்கரவர்த்தி அப்படின்னு கூட நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். கரெக்டாக, கவி சக்கரவர்த்தி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். தென் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை அப்படிங்கிறது ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணதாசன். ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணதாசன். இவர் என்ன சொல்லுவோம்? கவி அரசு அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம். கரெக்டாக, கவி அரசு அப்படிங்கிறது 18க்கு. 19, முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியவர் யார்? 19வது கொஸ்டின் பேஜ் நம்பர் 61 இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியவர் சரியான பதில் சுரதா. தென் இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார்? சரியான பதில் சுரதா. தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ராசராசன் விருது போன்ற விருதுகளை பெற்ற நபர் யார்? சரியான பதில் சுரதா. கொஸ்டின் நம்பர் 22, செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம் என கூறியவர் யார்? பேஜ் நம்பர் 2 இருக்குது, ஓல்டு புக்கோட ஒரு கண்டென்ட் இது. சரியான பதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். கொஸ்டின் நம்பர் 23, மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கொஸ்டின் நம்பர் 23 சரியான பதில் சேம் கண்டென்ட் தான், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். கொஸ்டின் நம்பர் 24, கற்பிப்போர் கண்கொடுப்போரே,
அந்த கணக்காயர் உரையினிர் இரு செவி சேரே என கூறிய நபர் யார்? கொஸ்டின் நம்பர் 24. சரியான பதில் வாணிதாசன். ஓல்டு புக்கோட கொஸ்டின் இது எல்லாமே. ஸோ ஓல்டு புக் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான தெளிவான ஆன்சர் பண்ண முடியும். பேஜ் நம்பர் 5 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பிடிஎஃப்லேருந்து. கொஸ்டின் நம்பர் 25. நெத்தி வேர்வை சிந்தினோமே, நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக, அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக என பாடிய நபர் யார்? கொஸ்டின் நம்பர் 25. திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆ மருதகாசி. சரியான பதில் என்ன? திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆ மருதகாசி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். சரியா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 26. மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் என பாடியவர். பேஜ் நம்பர் 13 இருக்குது. ஸோ ஓல்டு புக்கோட கண்டென்ட் 13 நமக்கு போனோன்னா இதோட பாட்டு கொடுத்துருப்பாங்க. மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன். ஸோ ஸ்டார் கொடுத்துருக்கக்கூடிய மனப்பாட பாட்டோட கண்டென்ட் ஆசிரியர் யார்? முடியரசன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 26க்கு உண்டான சரியான பதில் என்ன? முடியரசன். ஓகேவா? ஓகே, டன். கொஸ்டின் நம்பர் 27. முடியரசனின் பூங்கொடி காவியம் எந்த ஆண்டு தமிழக அரசு பரிசு பெற்றது? முடியரசனினுடைய பூங்கொடிங்கிற காவியம் எந்த ஆண்டு தமிழக அரசின் பரிசு பெற்றது? பேஜ் நம்பர் 14 இருக்கக்கூடிய கேள்வி தான் இது. இதுக்கான சரியான பதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா கேள்வி எண் 27க்கு 1966. பேஜ் நம்பர் 14 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க 1966. கொஸ்டின் நம்பர் 28. பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 28. பாரதிதாசன் பரம்பரை தலைமுறைகளில் மூத்தவர் யார்? மூத்தவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எம் அப்படிங்கிறது. ஸோ அதை மென்ஷன் பண்ணி முடியரசன். மூத்தவர் யார்? முடியரசன். தென் கொஸ்டின் நம்பர் 29. பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? கவியரசு அப்படிங்கிற இந்த பட்டம் யாருக்கு கொடுத்துருந்தாங்க பரம்பு மலையில் நடந்த விழாவில் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கான சரியான பதில் முடியரசர். சரியான பதில் என்ன? முடியரசன். கொஸ்டின் நம்பர் 29க்கு 30. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? கொஸ்டின் நம்பர் 30. பேஜ் நம்பர் 28 இருக்குது. இதுக்கான சரியான பதில் வாணிதாசன். இதுக்கான சரியான பதில் வாணிதாசன். கொஸ்டின் நம்பர் 31. பிரெஞ்சு குடியரசு தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் யார்? பிரெஞ்சு குடியரசு தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் யார்? கொஸ்டின் நம்பர் 31க்கு உண்டான சரியான பதில் சேம் வாணிதாசன். கொஸ்டின் நம்பர் 32. பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கர் எனப்படுபவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசனினுடைய தலை மாணாக்கர் எனப்படுபவர் யார்? பேஜ் நம்பர் 30 இருக்குது. இதுக்கான சரியான பதில் சுரதா. இதுக்கான சரியான பதில் சுரதா. பேஜ் நம்பர் கொஸ்டின் நம்பர் 33. சுரதாவின் எந்த நூல் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றது? கொஸ்டின் நம்பர் 33. சுரதாவினுடைய எந்த நூல் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய பரிசை பெற்றது? சரியான பதில் தேன்மலை. சரியான பதில் தேன்மலை. கொஸ்டின் நம்பர் 34. தமிழகத்தில் உலவும் பன்னரும் தமிழ் பாவலர்களுக்கு தலைமை பாவலர் வழிகாட்டி அப்படிங்கிறது யார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க? அதாவது தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யார் அப்படிங்கிறது யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ஸோ இது யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொஸ்டின். இதுக்கான சரியான பதில் சுரதா. பேஜ் நம்பர் 30 இருக்குது இதுக்கான கண்டென்ட். தென் பாவேந்தர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்? பேஜ் நம்பர் 27 இருக்குது. இதுக்கான சரியான பதில் வாணிதாசன். இதுக்கான சரியான பதில் வாணிதாசன். சரியா? சரி, இதுதான் நம்மளுடைய பகுதி ஈயில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ அதாவது இந்த வீடியோவோட இந்த ஃபஸ்ட்டு சாப்டரும் செகண்ட் சாப்டரும் முடியுது. நாளைக்கு அதாவது அடுத்த நாள், ஸோ இது வந்து நமக்கு என்னைக்கான டாபிக் நம்ம பார்த்துட்ருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ டெஸ்ட் நம்பர் 2ல் இருக்கக்கூடிய 11 ஏப்ரல் 2024க்கான டாபிக் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோவோட. தென் 3வது 12 ஏப்ரல் 2024 ஃப்ரைடே காலையில் 6 மணிக்கு, ஒவ்வொரு நாளும் காலையில் 6 மணிக்கு இந்த வீடியோஸ் அப்படிங்கிறது பப்ளிஷ் ஆகும். அந்த 6 மணியில் பகுதி ஈயில் இருக்கக்கூடிய 3வது
மூணாவது கண்டென்ட். மூணாவது கண்டென்ட் அப்படின்னா இந்த புது கவிதைகள். புது கவிதைன்னு சொல்லக்கூடிய நான் பிச்சமூர்த்தி, சீசு செல்லப்பா, தருமு சிவராமு, பசுவையா, ரா மீனாட்சி, சி மணி, சிற்பி, முமேதா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், கலாபிரியா, கல்யாண்ஜி, யானக்கூத்தன் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு தொடர்கள் மற்றும் எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில் கூடிய கேள்விகள் நமக்கு அடுத்த நாள், ஸோ என்னைக்கு நமக்கு ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். இந்த டாபிக் தெளிவாக படிச்சுக்கோங்க. காலையில் 6 மணிக்கு இதுக்கான வீடியோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய நியூ புக்கு, ஓல்டு புக்கு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் உங்களுக்கு கேள்விகள் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் வீடியோ சீரிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு காலையில் 6 மணிக்கு தமிழோடைய ரிவிஷன் டெஸ்ட் நமக்கு வந்து டாபிக் வைஸ் போயிட்டுருக்கு. தெளிவாக எல்லா டெஸ்ட்டையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் நைட்டு உங்களுக்கு நம்ம ஜிகேவோட ரிவிஷன் டெஸ்ட் டாபிக் நமக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஜிகேவோட ரிவிஷன் டெஸ்ட் டாப்பிக்குமே உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ரிவிஷன் பர்பஸ்க்காக நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸை வந்து தெளிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ நமக்கு வந்து நம்மளுடைய அகாடமியில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேலை ஆன்லைன்லேயோ இதர்வைஸ் ஆஃப்லைன்லேயோ நீங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 8489637338 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றிக்கான டீட்டெயிலை, ஸோ அதனுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஓல்டு கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் இப்போ நம்ம கேட்டிருக்கிறது வந்து ஓல்டு கொஸ்டின் கிடையாது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகள் கேட்டிருக்கேன். அதே மாதிரி 2008 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஒரு புக்காக நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த புக்கு உங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னாலுமே இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் புக் அப்படிங்கிறது மெசேஜ் நீங்கள் போட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு புக்கை எப்படி நீங்கள் வந்து பை பண்ண முடியும், எப்படி கொரியர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க. அது மூலமாக எடுத்து பார்த்துக்க முடியும். அதை தவிர நம்ம இதே மாதிரி கேள்விகளை உங்களுக்கு ஒவ்வொரு இயல் வைஸாக, லெசன் வைஸாக, டாபிக் வைஸாக, ரேண்டம் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் தமிழன் ராஜ் அப்படிங்கிறத நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு வரும். அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டையுமே நீங்கள் வந்து தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா இயல் வைஸ் எழுதலாம், ஜிகே படிச்சிங்கன்னா லெசன் வைஸ் எழுதலாம், நான் டாபிக் வைஸ் எழுத போகிறேன் அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், ரேண்டம் டெஸ்ட் எழுதலாம், மார்க் டெஸ்ட் எழுதலாம். எந்த மாதிரி டெஸ்ட்டு கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட கேள்விகள் கொண்ட அப்ளிகேஷன் அப்படிங்கிறதா இருக்குது. 24/7 நீங்கள் எப்போ வேணாலும், அதுவும் அன்லிமிட்டட் டைம்ஸ் நீங்கள் வந்து நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். அப்ளிகேஷனுக்கான லிங்க்குமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்மளுடைய அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, புக்கு நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க, இந்த டெஸ்ட் சீரிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் அப்படிங்கிறது பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோடு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.